அந்த பொண்ணு பேரு கீதா. BA வரைக்கும் படிச்சிருக்கு. நம்ம ரெங்கசாமியோட பொண்ணு. இந்த பொண்ணு பேரு சீதா. படிப்பு கொஞ்சம் தான், நல்ல வசதி, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. இந்த பொண்ணு பேரு செல்வி. உன்ன மாதிரி BA BT படிச்சிருக்கா. இந்த மூணுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கல்யாண ஏற்பாட்டை நான் ஆரம்பிப்பேன். எந்த பொண்ணையும் பிடிக்கல துரை. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு தகுந்த பொண்ணா நானே பார்த்து வச்சிருக்கேன். பேரு வித்யா, நல்ல அழகு, படிப்பு, வசதி. என் சிநேகிதன் கோபால்சாமியோட பொண்ணு. இவளைத்தான் உனக்கு கட்டி வைக்க போறேன். வர்ற 10ஆம் தேதி கல்யாணம். இதுதான் என் முடிவு. அப்பா, நீங்க எடுத்த முடிவுதான். எங்க அம்மா என்ன 10 மாசம் வயித்துல சுமந்தா. அதே மாதிரி சின்ன பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆக்குனதும் நீங்க எடுத்த முடிவுதான். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானடா இந்த ஏற்பாடெல்லாம். அப்பா, என் சந்தோஷத்துக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவையில்லை. ஆனா உங்களுக்கு இன்னொரு மருமக தேவை. அப்படித்தானே? நான் எங்க அப்பனை எடுத்து பேசுனது இல்லை. உங்க வார்த்தையை மீறி பேச நான் நினைச்சாலும் என் மனசு உங்க மேல வச்சிருக்க பாசத்துக்கு அடங்கி போகுது. பெத்தவனுக்கு அடங்கின பிள்ளையா கடைசி வரைக்கும் அப்படியே இரு. வர்ற 10ஆம் தேதி கல்யாணம். ஞாபகம் இருக்கு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, தூங்க. எதுக்குடி எழுப்புன? நான் நீ தூங்க. எதா இருந்தாலும் சொல்லுமா. நல்லால சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. எந்த நினைப்ப மனசுல சுமந்துகிட்டு இருக்கியோ தெரியலையே. இல்ல, என்னப்போ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அம்மாடி, போற நேரம் வந்தா 2 பேரும் ஒட்டுக்கா போய் சேர்ந்துருவோண்டி. என்னம்மா? என்னம்மா? என்ன? எனக்கு சொல்லுமா, சொல்லு. அம்மா கிட்ட சொல்லுமா. எனக்கு டவுனுக்கு போகணும். டவுனுக்கு போகணுமா? கண்ணு, டவுனுக்கு போகணுமா? கண்ணு, இலை இலை மாயமுத்து, சீக்கிரம் வாடா. அடியே அடியே, சீக்கிரம் வாடி. என்னம்மா? என்ன? என் பொண்ணு புருஷ வீட்டுக்கு போறேன்னு சொல்றாடா. அப்படியா? ஆமாண்டா. என்னம்மா? என் பொண்ணு என்னம்மா புருஷ வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. அப்படியா? சீக்கிரமா வண்டி கட்டுடா, சீக்கிரமா வண்டி கட்டு. அர்த்த ராத்திரில ஒண்ணும் பண்ண முடியாது. விடிஞ்சதும் வண்டியை கட்டிக்கலாமா? சரி. இலை மாரிமுத்து, வண்டி கட்டியாச்சுல? வண்டி கட்டியாச்சுமா, ஆனா போகணுமானதான் யோசிக்கிறேன். போகணுமான்னு யோசிக்கிறியா? இலை, சின்ன பொண்ணா புருஷ வீட்டுக்கு போறாடா. அதனாலதான்மா யோசிக்கிறேன். நாச்சியாரம்மா, உங்க மருமக செல்லையாவுக்கு பொண்ணை பார்த்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு, பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. வர 10ஆம் தேதி கல்யாணம். நேத்து வண்டி நடையடிக்க டவுனுக்கு போயிருந்தேன். அப்போ வாத்தியார பார்த்தேன். அதான் உங்க மருமக, அவரே சொன்ன தகவல் தான். நேத்து ராத்திரி நீங்க வண்டி கட்ட சொன்னப்பவே இத உங்ககிட்ட சொல்லி இருப்பேன். ஆனா பொண்ணு புருஷனோட வாழ போறாங்கிற அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்தையும் நான் கெடுக்க விரும்புறேன். நாச்சியாரம்மா, இந்த புள்ள நினைப்ப மனசுல சுமந்துகிட்டு தான் அந்த வாத்தியாரு இந்த ஊரை விட்டே போனார். ஆனா புருஷன் நினைப்ப இந்த புள்ள மனசுல சுமக்க ஆரம்பிச்சதும் இவளுக்கு புருஷனே இல்லைன்னு ஆயிப்போச்சு. நாச்சியாரம்மா, நம்ம சின்ன பொண்ணு கதை இந்த கிராமத்திலேயே முடிஞ்சிருமோ? புருஷன் இல்லாம அறுத்து கட்டிட்டு முண்டிச்சியா நினைக்கிறேன். ஆனா உனக்கு புருஷன் இருந்து இல்லாம ஆயிடுச்சு. நீ ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த? நீ என் வயித்துல வந்து பிறந்த? பாய் முடிச்சு போ, என் முகத்தை முடிக்காது. பாய்,
குழந்தை சிரிச்சு போச்சு. ஏன் சிரிக்கிற ஆமி? சின்ன வயசுல இருந்தே இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கண்டிச்சும் அடிச்சும் வளர்த்திருந்தா நான் இப்படி புருஷனை புரிஞ்சுக்காம இருந்திருப்பேனா? புருஷன் இருந்தப்போ புத்தி இல்ல, புத்தி வந்தப்போ புருஷன் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஆத்தா. விடிஞ்சது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க? விடிஞ்சிருச்சா? எனக்கு தெரியலப்பா. இன்னும் இருட்டிலேயே இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு என்ன நீ மறக்கலையா? சின்ன பொண்ணு புரியாம நடந்துகிட்டது அவ தப்பு இல்ல, அவள் அப்படி வளர்த்த அத்தையோட தப்பு. கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. எனக்கு அழுத்து போலப்பா. விவரம் தெரிஞ்ச நாளா அம்மா முகத்தை நான் பார்த்தது இல்ல. எத்தனையோ 1000 தடவை அம்மாவை பத்தி நீங்க சொல்லியும் தாய்ங்கிற அந்த உணர்வு எனக்கு அழுத்து போல. நீங்க தான் என் அப்பாங்கிற உணர்வு எனக்கு அழுத்து போல. அதே மாதிரிதான்ப்பா சின்ன பொண்ணு என் பொண்டாட்டிங்கிற நினைப்பு எனக்கு அழுத்து போல. அப்பா, சின்ன பொண்ணை எனக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. அப்படி நீ சின்ன பொண்ணோட வரலன்னா? இதுதான் கடைசி முயற்சி. இதுல நான் ஜெயிக்கலைன்னா இத்தனை நாள் உங்க கட்டாயத்துக்காக ஒத்துக்கிட்ட கல்யாணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். எனக்கா? இல்லைங்க, வாத்தியாருக்கு வந்திருக்கு. சின்ன பொண்ணு லெட்டர் போட்டுருக்காப்பா. சின்ன பொண்ணு? ஆச்சாரம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? சின்ன பொண்ணுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? எங்க இருந்து வந்திருக்கு? டவுன்ல இருந்து. கொஞ்சம் படிங்களேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்களேன். நாச்சியாரம்மா, உங்க மருமகன் செல்லையா நாளைக்கு வந்து சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறதா தந்தி கொடுத்திருக்காரு. பாத்து பாத்து சின்ன பொண்ணு எங்கெல்லாம் தேடுறது? நாளைக்கு மாமா வராரு, ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. பாத்தியாரா? அவர் வராரு. ரொம்ப சந்தோஷம் தாயே, ரொம்ப சந்தோஷம். நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போய் இது வந்து இவ்வளவு பூ வச்சுக்கோ, நெத்தியில பொட்டு வச்சுக்கோ, நிறைய நகை நட்டுலாம் போட்டுக்க. நான் நேரா காளியாத்தா கோயிலுக்கு போய் 10 பைசா இல்ல வந்து 5 ரூபா இல்ல வந்து 10 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொடுத்துறேன். நீ நேரா வீட்டுக்கு போ. ரொம்ப சந்தோஷம் தாய். சின்ன பொண்ணு, நாளைக்கு வெள்ளத்துல மாந்தோ பக்கம் வந்துரு. நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா போய் வாத்தியாரை கூட்டு வந்துருவோம். என்ன? சரி. என்ன சின்ன பொண்ணு, நல்ல செய்தி வந்திருக்கா போல இருக்கு. ஊர்ல இருந்து மாப்பிள்ள வர்றாரோ? எப்படியோ நம்ம ஊர் பொண்ணு நல்லா வாழ்ந்தா சரிதான். சிவப்பு பொறுக்கி